குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. வாங்க 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 வாங்க. தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். எங்க இருக்கீங்க? என்ன செய்றீங்க? இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? அல்லது இங்க பரபரப்பா ஆயத்தமாயிட்டு இருக்கீங்களா? அல்லது ஏற்கனவே டியூட்டிக்காக கிளம்பி போயிட்டு இருக்கீங்களா? அதாவது இந்த யூடியூப் எல்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த சோஷியல் மீடியா எப்போதும் நமக்கு கிட்டுகிறதாக இருக்கிறதுனால டிவி முன்னாலேயே உட்காந்து தேவ செய்தியை கேட்கணும் அப்படிங்கிற தேவை இல்லை. அந்த டைம் ஒருவேளை மிஸ் ஆயிட்டா கூட யூடியூப்ல தேவனுடைய வார்த்தை தொடர்பிலேயே இருக்கும் என்பதனாலே தயவு செய்து டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அவ்வப்பொழுது உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் வந்து கொண்டே இருக்கும். எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்ப்பதற்கு, ஒருவேளை மிஸ் ஆனாலும் கூட ரிமைண்ட் பண்ணுவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை கேட்பது நிச்சயம் அளவற்ற ஆசீர்வாதம். டெய்லி நாம நம்முடைய உணவை தவறாம ஒழுங்கா சாப்பிடும்போது தானே நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட அப்ப கொஞ்ச நேரம் இப்ப கொஞ்ச நேரம் அதை கொஞ்சம் கேட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் கேட்டுட்டு ஆரோக்கிய ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கூட அந்த லெவலில் தான் இருக்கும். ஆனா நல்லா ஃபிட்டா சரீர பிரகாரமா இருக்கணும்னு எல்லாரும் முயற்சி செய்கிறது போல ஆவிக்குரிய பிரகாரமா கூட நாம ஃபிட்டா இருக்கணுங்க. அதற்காகத்தான் நிறுத்தாம தொடர்ந்து அனுதின தியானத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். வாருங்கள், ஜெபித்து விட்டு செல்லலாம். பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, மற்றொரு விஷயம் உடைய சன்னதிக்குள் வந்திருக்கிறோம். அதிகாலை வேளையில் எங்கள் இருதயத்திற்கு தேவையான செய்தியை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, நல்லா இருக்கீங்களா? நேற்று நைட்டு நல்லா தூங்குனீங்களா? தூக்கமே பிடிக்கலையா? ஏன்? எதனாலங்க? யாரோ உங்களை பாடுபடுத்திட்டாங்கன்னோ, உங்களுக்கு ஏதோ கேடு இழைச்சிட்டாங்கன்னோ, உங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்கிட்டாங்கன்னோ, இல்லை உங்கள் மேலே ஏதோ குற்றம் சுமத்துறாங்கன்னோ ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் உங்கள் உள்ளம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கா? ஆமாங்க, பின்ன உண்மையாதான். இந்த உலகத்திலேயே நாம நம்முடைய விரோதிகளை குறித்து அல்லது நமக்கு தீங்கிழைத்தவர்களை குறித்து நம்மை பாடுபடுத்தவங்களை குறிச்செல்லாம் நாம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையே அவ்வளவுதாங்க. நீ எவ்வளவுதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் உன் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதே தவிர இன்னும் அதிக வேதனையத்தான் அது உண்டாக்கும். எமோஷனல் ஆயிடுவோம், கோபம் கூட வந்துடும். அது அப்படியே அப்படியே ஜாஸ்தியாகி ஒரு மாதிரி செரிச்சல் அடைவதனால உன்னுடைய சரீரத்தில் எல்லாமே டிஸார்டராக ஆயிடும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள் என்று. அது கஷ்டமாங்க? அதுல கஷ்டமே இல்லைங்க. ஆண்டவருடைய உதவியை நாடினால், ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டால், நாமும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நினைவு கூர்ந்தால் அது நமக்கு நிச்சயமா சாத்தியம். ஆண்டவராகிய இயேசு சொன்னதான மலை பிரசங்கம் என்று அழைக்கிறார்கள் அல்லவா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நன்மை செய்யுங்கள். சாதாரணமா சத்துருக்களை பகையுங்கள், பிறரிடத்தில் அன்பாயிருங்கள், உங்கள் சிநேகிதரை நேசியுங்கள், சத்துருக்களை பகையுங்கள் என்றுதான் உலகம் பின்பற்றுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பரலோக பிதாவின் குமாரர்களாய் குமாரத்திகளாய் இருக்கும் பொருட்டு பரலோக தகப்பனின் பிள்ளைகள் நாம். விசுவாசி, இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் என்று சொல்லுகிற சகோதரனே, சகோதரியே, உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் உனக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கணும். எல்லாரும் செய்யறாங்க, இல்ல எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்க, நானும் அப்படித்தான் இருப்பேன்னு சொன்னா நீ உண்மையான மனம் திரும்புதலை பெறவில்லை என்றுதான் அர்த்தம். இன்னுமே நீங்கள் உங்களுடைய, அதாவது நீங்கள் பிசாசுக்குரியவர்கள். உங்கள் பிதா பொய்யனாய் இருக்கிறதுனாலே, பொய்யனுக்கு தகப்பனாய் இருப்பதனாலே அந்த பரிசேயர்களை பார்த்து சொல்லுகிறார். அவங்க கூட பயங்கர பக்திமான் வேஷத்துல நல்ல வெண்ணாடை தரித்திருந்தார்கள், நியாயப்பிரமாணத்தை அறிவோம் என்றார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில அவர்களுடைய நடத்தையின் அடிப்படையில் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பிசாசின் சந்ததி என்று. மன்னிக்க முடியாதவர்கள் தேவனுடைய குமாரர்களா எப்படி ஆக முடியும்?
நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிற குணத்தை உடையவர். அவர் மன்னிக்கிற தேவன். நீங்கள் பரலோக பிதாவின் குமாரர்களாயிருக்கும்படியாக உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். சாத்தியமாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த சத்துருக்களை பத்தி எப்போதும் யோசிச்சுக்கிட்டு சும்மா அப்படியே வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தா, எனக்கு ஏன் இப்படி செய்யணும், என்ன ஏன் அப்படி பேசணும், ஏன் இப்படி என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா உனக்குள்ள எப்படி சந்தோஷம் இருக்கும்? அந்த நேரமெல்லாம் வீண்தானே, உன்னுடைய உள்ளமெல்லாம் வேதனை தானே. சரி போட்டும், தெரியாது, விட்டுரு. ஆண்டவரே மன்னிங்க, என்னையும் மன்னிங்க, அவரையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, எவ்வளவு ஹாயா இருக்கும் உங்களுக்கு. என்னங்க, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துவோருக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் நாம் பரலோக பிதாவினுடைய புத்திரர்கள். நம்முடைய பரலோக பிதா எப்படிப்பட்டவர்? 45வது வசனம், அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, கவனிங்க, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். தேவன் எவ்வளவு நல்லவர் என்றால், நல்லவர்களுக்கு மாத்திரம் நன்மை செய்கிறவர் அல்ல, அவர் தீயோரையும் அநீதியுள்ளவர்களையும் கூட நேசிக்கிறார். அவர்களுக்கும் மழையை பெய்ய பண்ணுகிறார், இவர்களுக்காகவும் மழை பெய்ய பண்ணுகிறார். அவர்கள் விதைத்தாலும் பயிர் முளைக்கிறது, இவர்கள் விதைத்தாலும் பயிர் முளைக்கிறது. ஏனென்றால் அவர் விசாலமான இருதயம் உள்ளவர், அளவற்ற அன்புடையவர், நம்ம எல்லோரையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர். அவர் நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் கூட மழையை பெய்ய பண்ணுகிறார். அதாவதுங்க, ஒரு விசுவாசி தன்னுடைய வீட்டில் ஒரு ரோஜா செடியை வளர்த்தா, ஒரு அவ்விசுவாசி, ஒரு மூடன் வீட்டில் ஒரு செடி வளர்க்கப்பட்டாலும் அந்த ரோஜா மலர் என்பது இங்கேயும் நல்ல வாசனையை தரும். அதே போல நீதியற்றவன் வீட்டிலும் கூட அதே நறுமணத்தை தரும் அல்லவா? அதேபோல் தேவன் எல்லோரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறார். அந்த தேவனுடைய புத்தர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் தந்தைக்கேற்ற பிள்ளையாகத்தானே வாழணும். பரலோகத்தின் பிதா என்னுடைய தேவனாயிருக்கிறார் என்றார். அந்த பரலோக பிதாவினுடைய மகிமையை, அந்த பரலோக பிதாவினுடைய அன்பை, பரலோக பிதாவினுடைய பரிசுத்தத்தை, பரலோக பிதாவுக்குள் இருக்கிற பிரத்யேகத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகிற்கு நாம் அறிவிக்க வேண்டும். ஒரு முறை சிந்தித்து பாருங்கள், யாரை நீங்க நேசிக்க முடியாம இருக்கீங்க? ஒரு தடவை ஒருத்தர் வந்து இப்படி சொன்னார், நான் இந்த உலகத்துல யாரை வேணுனாலும் மன்னிப்பேன், ஆனா அந்த ஒன்ன மாத்திரம் மன்னிக்க மாட்டேன். அது என்னங்க? அந்த ஒண்ணுன்னா என்னங்க? அது அந்த ஒண்ணுன்னா ஏதோ மிருகமோ பறவையோ அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டேன். சரி, என்னன்னு விளக்கமா கேட்ட, அதுதாங்க நான் கட்டிக்கிட்டு இருக்கேனே அதத்தான் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் அதே மாதிரி, என்னங்க அதுங்கிறீங்க? அதாங்க அது, என் மனைவியத்தான் என்னால மன்னிக்கவே முடியாது, என்னுடைய கணவரை என்னால மன்னிக்கவே முடியாது. எத்தனையோ பேர் தாய் தகப்பன்மார நாட்கள்ல பிள்ளைகள் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு அல்லது ஏதோ தப்பான முடிவு எடுத்துக்கிட்டாங்கன்னு அவங்க முகத்தையே இனிமே பார்க்க மாட்டேன், நான் என் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் வீட்டுக்குள்ளேயே அவங்கள வர விட மாட்டேன்னோ சபதம் எடுக்கிற தாய் தந்தையர் கூட இருக்காங்களே. நீங்க பிறரை மன்னிக்காம பரலோக பிதாவால நீங்க எப்படி மன்னிக்கப்படுவீங்க? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று நாம் ஜெபிக்கிறோம் அல்லவா? நம்முடைய சத்துருக்களை நாம் மன்னிக்கிற போதுதானே நாம் சத்துருக்களாயிருக்கும் போது, நாம் பாவிகளாயிருக்கும் போது நம்முடைய ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக இருக்கிறோம், அறிந்து கொண்டவர்களாக நாம் இருக்க முடியும். நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையில நான் மாத்திரம் தேவனால் மன்னிக்கப்பட வேண்டும், ஆனால் நான் மாத்திரம் பிறரை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கிறவர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்கிறார், மன்னிக்காவிட்டால் நீங்களும் மன்னிக்கப்பட மாட்டீர்கள். ஒருவர் ரொம்ப கடனுக்குள்ள மூழ்கிட்டையா, என்னால கடனை திருப்பி செலுத்த முடியல என்று கால் கையில விழுந்து எஜமான இடத்துல வந்து சொன்னா, சரி பாவம் அவனுடைய வேதனையை பார்த்து, அவனுடைய நிலைமையை பார்த்து, பரவாயில்ல போயா, நீ கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த 50,000 வச்சுக்கலாமே, அதை நீ கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டார். ஆனா யாரும் இவருக்கு ஒரு 5,000 ரூபாய் தரணுமா? இந்த 5,000 தனக்கு கடன் தர வேண்டியவர்கிட்ட போய் 5,000 நீ எனக்கு தருவியா மாட்டியா என்று அவனுடைய கழுத்தை பிடிச்சு கேட்டானா. ஐயா கொஞ்சம் பொறு, கட்டிடுறேன் அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, இப்பவே நீ கட்டணும்னு சொல்லி அவனை பிடிச்சு பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்கிற வேளையில யாரோ பார்த்துட்டு வந்து எஜமானன் கிட்ட சொல்லிட்டாங்க, நான் அவனுக்கு 50,000 மன்னிச்சு விடும்போது அவன் ஒரு 5,000 ரூபாயை மன்னிக்க முடியாம இருக்கிறானா, அவனை கூட்டு வா. ஐயா நான் உனக்கு 50,000 ரூபாயை மன்னிச்சு விடுறேன், ஆனா நீ 5,000 ரூபாயை இன்னொருத்தருக்கு மன்னிக்க மாட்டியா? நீ எனக்கு கட்ட வேண்டியதெல்லாம் கட்டு அப்படின்ட்டாராம். ஆமாங்க,
நம்மை தேவன் எவ்வளவோ விதத்தில் மன்னிக்கிறார். ஆனால் நாமும் கூட எத்தனையோ பேருக்கு இன்னும் பாரமுள்ளவர்களாகத்தானே இருக்கிறோம். நீதான் எத்தனையோ பேரை சகிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறியே தவிர உன்னை எத்தனையோ பேர் சகிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத உணர்றதில்ல. சாதாரணமா கணவன் மனைவி, நான் தான் இதை சகிச்சுக்கிட்டு இருக்கிற மனைவிங்கிறதெல்லாம், நான் இல்லைன்னா வேற யாரு இவளோட குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு கணவன் சொன்னான். மனைவியும் அதே மாதிரி தானே நீங்க சொல்றாங்க. கட்டாயமாக எல்லா மனிதனுக்குள்ளும் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும், தடைகள் இருக்கும், இடையூறு இருக்கும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டுமே தவிர ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து ஆகணும். எப்படி ஒரு மனைவி கணவன் தருகிற வேதனைகளை எல்லாம் பொறுத்துக் கொள்ளுகிறாளோ அதே போல ஒரு மனைவி தானும் கூட தன் கணவனுக்கு எத்தனையோ விஷயங்கள்ல பாடுகளை உண்டாக்குறா, சமாதானத்தை கெடுக்கிறாங்கிற விஷயத்தை அறியறதில்லை. ஒருவர் விட்டு கொடுத்து மன்னித்தால்தான் குடும்பம் கட்டப்படும், சமுதாயத்தின் முன் நிலைநிற்கும். ஆண்டவர் அன்பின் ராஜ்யத்தை கட்டுவதற்காகவே இந்த பூலோகத்திற்கு வந்தார். ஆண்டவருடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அங்கே பேதங்கள், வித்தியாசங்கள் இருக்காது. எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த பாஷையா இருந்தாலும், எந்த சபையா இருந்தாலும், எந்த ஊரா இருந்தாலும், எந்த தேசமா இருந்தாலும், அந்தந்த இனத்தார், அந்தந்த பாஷை பேசுவோர், அந்தந்த தேசத்தார் என்று பாகுபாடின்றி மனிதர்கள் எல்லோருக்காகவும் தம்முடைய ரத்தத்தை சிந்தி ஒரே ஜனக்கூட்டமாய் ஏற்பாடு செய்த தேவன் அவருடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் என்றால், இங்கே உன் சொந்த ஜனங்களை, உன் குடும்பத்தாரை, உன் அடுத்தவர்களை நீ மன்னிக்காமல் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தின் வாரிசாக எப்படி ஆக முடியும்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துவோருக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறவராயிருக்கிறார். எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர் அவர். எல்லோருக்காகவும் மழையை தருகிறவர் அவர். எல்லோருக்காகவும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர். எல்லோருக்காக அவர் எல்லோரையும் தாராளமாய் சிநேகிக்கிறவர். 46ஆம் வசனம், நீங்கள் சிநேகிப்பீர்களானால், அதாவது உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால், கவனிங்க, நம்ம நேசிக்கிறவங்களை மாத்திரம் நாம நேசிச்சுக்கிட்டு இருந்தா அப்ப மற்றவங்களுடைய கதை என்ன? அதனால எந்த பிரயோஜனம் இருக்கு? நீ அவர்களால் நேசிக்கப்பட்டாய், எனவே நீ நேசிக்கிறாய். உங்களுக்கு அவர்கள் தந்தார்கள், அதனால் நீங்களும் அவர்களுக்கு தந்தீர்கள். இதுல தியாகம் எங்க இருக்கு? அர்ப்பணிப்பு எங்க இருக்கு? சமர்ப்பணம் எங்க இருக்கு? நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அதிலே உங்களுக்கு பலன் என்ன? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஆண்டவர் செய்ததைப் போல நாமும் செய்தால், அதாவது நம்முடைய ஆண்டவர் பூரண சர்க்குணர், இஸ் பெர்ஃபெக்ட், நாமும் எல்லா விஷயங்களிலும் பரிபூரணராயிருக்க வேண்டும். பாதி கிறிஸ்தவ பக்தி உண்மையான பக்தி அல்லவே அல்ல. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தராயிருக்கிறதுனால் நாமும் பரிசுத்தர்களாயிருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பூரண சர்க்குணராயிருக்கிறது போல நாமும் சர்க்குணர்களாயிருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வாக்கியம் திரும்ப திரும்ப சுட்டிக்காட்டுகிறது. ஸ்தேவான் என்கிற அன்றைய நாட்களின் முதலாவது இரத்த சாட்சியின் அழைக்கப்பட்டவன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்க்க முடியும். நேருக்கு நேராய் நின்று சுவிசேஷத்தை அறிவித்ததினாலே அங்கே இருந்தவர்களுடைய இருதயத்தை அவனுடைய வார்த்தை குத்தியது. அவர்கள் தப்பை உணர்ந்து மனம் கசந்து அறிக்கை செய்வதற்கு பதிலாக அந்த ஸ்தேவானுக்கு எதிர்த்து நின்று அவனை கற்களால் அடித்து கல் எறிந்து கொல்ல முயற்சி மேற்கொண்டார்கள். அப்பொழுது கூட வாயை மூடாமல் தேவனுடைய சந்நிதியை அனுபவித்துக் கொண்டிருந்த ஸ்தேவான், இதோ நான் வானம் திறந்திருக்கிறதை என் கண்களால் கண்டேன், மனுஷகுமாரன் எனக்காக அங்கே இருக்கிறார் என்று சொன்னபோது நீ இன்னும் தேவதூஷணம் சொல்லுகிறாய் என்று அவனை கல் எறிந்து ரத்தம் சிந்த மரணம் வரைக்கும் அவனை அடித்துக் கொண்டே இருந்தார்கள். நம்ம யாரும் ரத்தம் வருகிற அளவுக்கு நம்மளை அடிக்கலையே, ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாலே அவ்வளவு கோவிச்சுக்கிறோமே. இது தவறா ஒரு வார்த்தை சொல்லிட்டா அல்லது ஏதோ குற்றம் சுமத்திட்டா அவ்வளவு கவலைப்படுறோம். என் மானமே போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்களே, எங்கிருந்து வந்ததுங்க இந்த மானம்? இப்ப அதே மானம் எங்கெங்க போயிடுச்சு? தேவன் நம் பட்சத்தில் இருக்கிற போது யாராலும் நம்மை உயர்த்தவும் முடியாது, தாழ்த்தவும் முடியாது. யாரோ ஒருவர் சொல்வதனால் நம்முடைய பிரதிபலன் நின்று விடாது அல்லது அதிகமாகவும் வராது. தேவன் மீது நோக்கமாயிருந்து தேவனைப் போல் வாழ முயற்சி செய்கள். யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாம ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஸ்தேவானைப் போல அவன் செய்த ஒரு சிறிய ஜெபத்தை காண்பித்து கொடுக்கிறேன், பார்க்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 60வது வசனம். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். கற்களால் அடிக்கிறார்கள், தன் முகத்தின் மீதே கற்கள் வந்து விழுகின்றது, ரத்தம் கொட்டுகிறது, தன் உயிர் போகிற அளவுக்கு அத்தனை பேர் கல்லால் எறிந்து அவனை கொன்று கொண்டிருக்கையில் பற்களை கடிக்கவில்லை, கூக்குரல் இடவும் இல்லை. ஆண்டவரே பாரும், இவர்களை அழியும் என்று சபிக்கவும் இல்லை.
ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று ஜெபித்து விட்டு தன் கண்களை மூடினான். மரித்து போனான். பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, இவர்களை மன்னியும் என்று சொன்ன இயேசுவைப் போலவே இந்த ஸ்தேவானும் கூட அவர்களுக்காக விண்ணப்பம் செய்ததினாலே அந்த கூட்டத்திலே இருந்த சவுல் பவுலாக மாறி ஆத்தும ஆதாயம் செய்கிறவனானான். உன் சத்துருக்களை நீ சிநேகித்தால் அவன் உனக்கு நண்பனாகி விடுவான். அவன் தேவனுக்கு பயனுள்ளவனாக ஆவான். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் ஈடுபடுவான். அது உன்னுடைய வீட்டோரே ஆனாலும், குடும்பத்தார் ஆனாலும், அல்லது உனக்கு உபத்திரவங்களை தந்தவர்களாக இருந்தாலும், நீங்களும் கூட இந்த நாளிலே, ஆண்டவரே, அவர்கள் செய்கிறதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள், அவர்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் செய்த பாவத்தை தயவு செய்து அவர்கள் மீது சுமத்தாதிருப்பீராக. நீர் சிலுவையிலே அவர்களுக்காகவும் பிராயச்சித்தமாகவும் ஜீவனையே தந்தீர் அல்லவா என்று நாம் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்வோம் என்றால் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களும் கூட ரட்சிக்கப்படுவார்கள். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, வெறுப்பை உமிழ்கிற, பகையோடு இருக்கிற வாழ்க்கையை ஆண்டவரை நாங்கள் வாழாமல் கிறிஸ்துவின் அன்பினால் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு, பொறுத்துக்கொண்டு, மன்னித்து எங்கள் வாழ்க்கையின் மூலமாக உம்மை பிரகடனம் செய்ய சகாயம் அருளுங்க. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நாங்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நாங்கள், எங்கள் பரலோக பிதா பூரண சர்க்குணராயிருக்கிறது போல நாங்களும் பூரண சர்க்குணராயிருக்க வேண்டும் என்று, அவரைப் போலவே அன்புள்ளவர்களாக பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும் என்று, தேவனுடைய மகத்துவங்கள் எங்கள் வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகுக்கு அறிவிக்க வேண்டும் என்று, அந்த வாழ்க்கை வாழ்கிற கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே அருளி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை திரையில் காண்பிக்கப்படும் எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளில் இருப்போர் 91001008 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளும் நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்ற விவரத்தையும் தெரியப்படுத்தும்படி கேட்கிறோம். தொடர்ந்து உங்கள் பட்சமாக தேவ சன்னதியில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். கிறிஸ்துவைப் போல வாழ்ந்து அவரைப் போல அன்பு காட்டி அவர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். தேவனுக்கு சித்தமான நாளை அனுதின தியானத்தில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.